இந்தியன் 2 இந்த படத்தோட இன்டர்வியூ வந்து கமல் அவர்கள் பல இடத்துல வந்து ப்ரொமோஷன் பண்ணி பயங்கரமாக இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தாரு. அதில் ஒரு இன்டர்வியூல வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாரு. அது என்ன அப்படின்னா, நான் வந்து இந்தியன் 2 நடிக்கிறதுக்கு இந்தியன் 3 தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. எனக்கு இந்தியன் 2 படம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சு போச்சு எதுக்காக அவர் அப்படி சொன்னார் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஒரு அனுமானத்தில் யோசிச்சு வச்சிருந்தேன், இதுக்காக தான் சொல்லியிருப்பார் அப்படின்னு. படம் பார்த்ததுக்கப்புறம் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். நீங்க எல்லாரும் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குமே தெரியும் எதுக்காக அவர் அப்படி சொன்னாரு அப்படின்னு. இந்தியன் 2 படத்துல கம்பேக் இந்தியன் அப்படின்ற ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல கம்பேக் டைரக்டர் சங்கர் அவர்கள் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஹேஷ்டேக் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா தெலுங்குல வந்து ராஜமௌலி, கன்னடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரசாத் நீலு, இப்போ வந்து ஹிந்தியில வந்து சந்தீப் சிங் வர்மா, இப்படி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி கிட்ட வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்லயும் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி கிட்ட கொடுக்கணும், அது கண்டிப்பா சங்கர் அவர்களால முடியும்பா. ஏன்னா அந்த கிராஃப்ட்ல அந்த லெவலுக்கு வந்து ஒரு பெரிய கிட்டு கொடுக்கணும்னா கண்டிப்பா சங்கர் அவர்கள் தான் அதை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பெரிய ஒரு ஹோப்பு வந்து சங்கர் அவர் மேல வந்து வச்சிருக்காங்க. அது வந்து உலகநாயகன் அவர்களை வச்சு பண்ணும்பொழுது, அது வந்து இந்தியன்மான ஒரு பிராண்டை வச்சு ஒரு பிரான்சைஸா ஒரு படம் பண்ணும்போது அந்த படம் வந்து கண்டிப்பா ஒரு இண்டஸ்ட்ரி கிட்ட கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து சங்கர் அவர்கள் மீது வந்து மக்கள் வந்து வச்சிருக்காங்க. இந்த நம்பிக்கையை காப்பாத்திட்டாரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த படம் வந்து டிராப் ஆச்சு, அப்புறம் டேக் ஓவர் ஆச்சு, பல விபத்துகள் நடந்துச்சு, படத்துல இருக்கக்கூடிய நிறைய ஆர்டிஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு இறந்து போயிட்டாங்க. இப்படி பல தடைகளை மீறி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றது ஒரு பக்கம் வச்சாலும், சங்கர் அவர்கள் இந்த படத்துல வந்து என்ன பண்ணியிருக்காரு, என்ன மாதிரியான ஒரு ஐடியா வந்து இதுல வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்றதுக்காக முற்பட்டிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து இதுல வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. அவர் ரெண்டு விஷயமா அதுல வந்து நம்ம சொல்லலாம். ஒண்ணு வந்து தொடர்ந்து அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனத்தினால அவர் மாறிட்டாரா, இல்ல அவரோட ஐடியாலஜியை வந்து மாத்திக்கிட்டாரா அப்படின்ற விஷயத்தையும் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. என்ன அப்படின்னா, முதல் பார்ட்ல வந்து ஒருத்தர் லஞ்சம் வாங்கியிருக்காரு, அவர் வந்து குத்தி கொன்றோம் அந்த அதிகாரியை. அப்பதான் இங்க இருக்கக்கூடிய சிஸ்டம் வந்து சரியாகும் அப்படின்ற மாதிரியான ஒரு வியூ பாயிண்ட்ல ஒரு விஷயத்தை வந்து பேசியிருப்பாரு. கிட்டத்தட்ட சொல்ல போனா அது வந்து ஒரு பாசிச போக்கு அந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா. ஆனா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கலாம், ஆனா குத்தி கொள்ள வேண்டிய ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் பல்லாயிரம் கோடி வந்து கொள்ளையடிச்சு இங்க இருக்கக்கூடிய வந்து இயற்கை வளத்தெல்லாம் சுரண்டி திண்டு அதோட சேர்த்து உழைக்கும் மக்களோட ரத்தத்தை வந்து உறிஞ்சக்கூடிய ஒரு ஆளை தான் நம்ம வந்து குத்தி கொலை செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு போக்குல வந்து இந்த படத்துல வந்து பேசியிருக்காரு பார்ட் 2ல. நம்ம எப்படி எடுத்துக்கிறது, நம்ம தொடர்ந்து அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனத்தினால இதை மாத்திக்கிட்டாரா, இல்ல இவருடைய ஐடியாலஜிக்கலாவே மாறி இருக்காரா அப்படின்ற விஷயத்தை வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா அதே டயத்துல வந்து பாத்தீங்கன்னா தாய்மொழி அப்படின்ற ஒரு ஊர்ல போயிட்டு இந்தியன் தாத்தா ஒருத்தர் போய் கொள்றாரு, அங்க வந்து இந்தியன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியை வந்து எழுதி வைக்கிற மாதிரி ஒரு சீன் வைக்கிறாரு. அதே டயத்துல இந்த இலவசங்களை பத்திலாம் வந்து விமர்சனம் பண்ற மாதிரி சில ஒரு காட்சி வந்து வச்சிருந்தாரு. எனக்கு பெருசா அதுல வந்து உடன்பாடெல்லாம் இல்லை. இலவசம் எதுக்கு அப்படின்ற கேள்வி எழுப்பலாம், ஆனா இலவசமே வந்து தேவையில்லை அப்படின்ற போது வந்து ஒரு கருத்தை வந்து திணிக்கும் பொழுது முழுமையா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அந்த இலவசம் யாருக்கு போய் சேருது, இங்க என்ன மாதிரியான மக்கள் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் வந்து பேசலாம். ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு அரசியல் பேசக்கூடிய ஒரு படத்துல இந்த மாதிரி விஷயங்களை வைக்கும் பொழுது ரொம்ப கவனமா நம்ம வந்து வைக்க வேண்டியதா இருக்கு. அதை விட்டுட்டு வந்து வாரிசு அரசியல பேசுறது, ஊழல் வந்து பேசுறது, அதெல்லாம் வந்து ரெண்டாவது பட்சம். இந்த மாதிரியான வந்து ஸ்கீம்ஸை வந்து பேசும்பொழுது அந்த ஸ்கீம்ஸ் எதுக்காக அப்படின்ற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஒரு விமர்சனமாவோ அல்லது ஒரு கருத்தாவோ வைக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து. அதே டயத்துல அவருடைய மேக்கிங் வைஸா பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நல்ல கிராண்டியா பிரம்மாண்டமா தான் வந்து மேக்கிங் வந்து வச்சிருக்காரு. ஆனா கலரிங் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராகவே பண்ணிருக்கலாம், கொஞ்சம் குறைச்சிருந்துருக்கலாம். ரொம்ப வந்து எரிக்கிற மாதிரியான ஒரு கலரா இருந்துச்சு, கான்ட்ராஸ்ட் கலரா. ஸ்கிரீன் பிளே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராகவே பண்ணிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு பார்ட்டையும் மொத்தமா வச்சு ட்ரிம் பண்ணி ஒரே பார்ட்டா வந்து விட்டுருந்தாரு அப்படின்னா படம் வந்து ஷோர் ஷார்ட்டா இருந்திருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அன்வான்ட் சீன் மாதிரி இருந்துச்சு. சித்தார்த்தோடைய போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஒர்க் ஆயிருக்கு. சித்தார்த் அவர்கள் வந்து உண்மையில நல்லா பண்ணியிருந்தாரு. ஆனா நிறைய சீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஜவ்வா இழுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி வந்து சங்கர் அவர்கள் படத்துல வந்து ஒரு டச் வச்சிருப்பாரு. எப்படி அப்படின்னா அந்த ரிவெஞ்ச் பண்ணும்போது பன்னியன்ல வந்து இந்த மிருகத ஜம்போ எப்படி கொலை செய்யறாரு, இந்த மாதிரி கருட புராணம் இப்படி இந்த மாதிரி ஒரு மேட்டர் வச்சிருப்பாரு. ஐல வந்து பாத்தீங்கன்னா வில்லன் வந்து எப்படி வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாரு, அவன் வந்து கருக விடுறது, இந்த முட்டை ஆக்கி விடுறது பாடியில, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சிருப்பாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த வருமத்தை வச்சு நான் இந்த ஒரு டேரக்டர் டச் மாதிரி வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருந்தாரு. ஆனா அது அவ்வளவு பெருசாலாம் வந்து ஒர்க் ஆன மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. கொஞ்சம் ஃபன்னியா கோக்கியா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வந்து அதை வந்து பெட்டரான ஒரு மாஸ் மூமெண்டா கூட கன்வெர்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு கமல் அவர்கள் இன்ட்ரோவே வந்து பாத்தீங்கன்னா அந்த முடி வச்சுட்டு வர்றதே வந்து எனக்கு பெருசா வந்து ஒர்க் ஆன மாதிரி எதுவும் தெரியல. இன்னும் கொஞ்சம் பெட்டராவே வந்து அதெல்லாம் பண்ணிருக்கலான்ற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து முதல் பாதி வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இரண்டாம் பாதியில கடைசி ஒரு 20 நிமிஷம் வந்து நல்லா விறுவிறுப்பா போனாலும் இந்தியன் ட்ரெய்லர் வந்து படத்தை வந்துட்டு நம்மளுக்கு வந்து பெருசா ஹைப் ஆக்கி விட்டாலும் கண்டிப்பா இன்னொரு விஷயத்த சொல்றேன், அந்த இந்தியன் பார்ட் 1 கம்பேர் பண்ணி நான் வந்து இந்த படத்தை வந்து பேசல. இந்தியன் 2வா நான் என்ன எதிர்பார்த்தேன், இதுல வந்து என்ன மாதிரியான கமர்ஷியல் மூமெண்ட் இருக்கு, தியேட்டர் மூமெண்ட் இருக்கு, அதை பத்தி தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். தியேட்டர் மூமெண்டா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு ஹைப்பான ஒரு தியேட்டர் மூமெண்டா இந்த படத்துல வந்து சங்கர் அவர்கள் எதுவுமே கிரியேட் பண்ணவே இல்லை. இது எல்லாத்தையுமே மொத்தமா சேர்த்து இந்தியன் 3ல வச்சிருக்காரு அப்படின்னு எனக்கு தெரியுது.
ஆனால் இந்த படம் வந்து ரொம்ப ஒஸ்ட்டுப்பா மொக்கப்பா அப்படின்னு சொன்னாலும் அதையும் நம்பாதீங்க. அந்த அளவுக்குலாம் படம் ஒன்றும் கிடையாது. பர்சனலி எனக்கு மனசில் பட்ட விஷயங்கள் நான் சொல்கிறேன். நான் வந்து இப்போ கமல் ஃபேனு, எனக்கு அந்த கமல் படம் பிடிக்கும் அப்படின்ற வகையில் கமல் படம்னா வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும்ல, அந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து 10% வந்து குறையக்கூடாதுன்னு கமல் அவர்கள் எவ்வளோ தூரம் வந்து மெனக்கிட்டு பண்ணுறாரோ அதே அளவுக்கு சங்கர் அவர்களும் வந்து பண்ணியிருப்பாரு. ஆனால் அந்த ஸ்டாண்டர்ட் இதில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்த ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது இந்த படத்தில் வந்துட்டு. அந்த ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக இந்தியன் 3ல இருக்கும் அப்படின்னு நான் பெருசாக வந்து எதிர்பார்க்குறேன். அனிருத் அவர்களுடைய மியூசிக்கு எனக்கு தெரிஞ்சு ரஹ்மான் அவர்களே இந்த படத்துக்கு வந்து மியூசிக்காக போட்டிருந்துருக்கலாம். ஏன்னா அனிருத் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரஹ்மான் அவருடைய மியூசிக்கை கொடுத்தனால அதை வச்சே வந்து படத்தில் வந்து ஒப்பேத்தி விட்டாப்புல. ஒரே ஒரு பிஜிஎம் இந்த சகசன்னு ஒரு விஷயத்த வந்து போட்டுக்கிட்டு திரும்ப அதையே வச்சு வந்து ஒரே குட்டையில் ஒரு மட்டை மாதிரி ஊட்டி விட்டாப்புல. விக்ரமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு ரீ ரெக்கார்டிங் பண்ணாரானே எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா வந்து அப்படியே கொடுத்த மியூசிக் எடுத்து அப்படியே போட்டு விட்டார். ஒரு ரீமாஸ்டர் கூட பண்ணவே இல்லை. அது வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த மியூசிக் கண்டிப்பாக கேட்கும்பொழுது அந்த ஏஆர்எம்என் மியூசிக் கேட்கும்போது கண்டிப்பாக தேட்டரில் வந்து நம்மளே அறியாமல் வந்து கூஸ்பம்ஸ் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெகசியை வந்து கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒரு லெகசிக்காக இந்த படத்தை வந்து இந்தியன் அப்படி இருந்துச்சு, இந்தியன் 2 வந்து பார்க்க போகிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டோட யாருமே போய் படம் பார்க்காதீங்க. இந்தியன் 2ன்னு ஒரு படம் வருது. அந்த படம் வந்து ஒரு பொழுதுபோக்கு படமாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு மனநிலையோட அந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு ஒன் டைம் வாட்சபிள் பொழுதுபோக்கு படம் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி தோணும். இந்தியனுக்கு வந்து பெரிய லெகசி இருக்கு, இந்த படத்துலேயே வந்து இப்படி ஒரு ரெவல்யூஷனாக ஒரு விஷயத்தை வந்து பேசுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தேட்டர் மூமெண்ட்டோட அந்த படத்தை போய் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான தேட்டர் மூமெண்ட்டுகள் இந்த படத்தில் வந்து கிடையாது. அது இந்தியன் 3ல தான் வந்து அவங்க சர்ப்ரைஸாக வச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இந்தியன் 2 பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம தலைவர் பாணியிலே சொல்லிடுறேன். நான் வந்து இந்தியன் 2 பார்த்ததே வந்து இந்தியன் 3 ட்ரெய்லர் பார்க்கறதுக்காக தான். நீங்களும் போய் இந்தியன் 3 ட்ரெய்லர் பார்த்துட்டு வாங்க. இந்தியன் 2 பார்த்துட்டு கடைசியில் இந்தியன் 3 படத்தில் வந்து மீட் பண்ணுவோம். நன்றி.